random movement of molecules. ஸோ இப்போ சாலிட் லிக்விட் கேஸ் இந்த மாதிரி மேட்டர் ஆஃப் இதை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தட் இஸ் பார்ட்டிகல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, gas particles collide each other and it readily produces the product. In case of liquids, it will take some time. Collide ஆகும், ஆனா கேஸ் அளவுக்கு ரொம்ப collide ஆகாது. It collides to some extent. இதுவே சாலிட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது ஜஸ்ட் கொலைடே ஆகாது. ஏன்னா அதோட பார்ட்டிகல்ஸ் எல்லாமே டைட்டா பேக் ஆயிருக்கும். அந்த பார்ட் எல்லாமே லூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது கொலைட் ஆகி அதுக்கப்புறம் அது ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு இட் வில் டேக் மோர் டைம். ஸோ கேசஸ்க்கு வந்து அதிகமா கொலிஷன் தேவை அப்ளை ஆகும், அதுக்காக சொல்றேன். ஸோ ஒரு கொலிஷன் அப்படிங்கிறதுல எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் அப்படின்னு ஒண்ணு உண்டு. இப்ப கேஸ் மாலிகுல்ஸ் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன் இருக்கு, ரெண்டுமே கொலைட் ஆகி ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகி தானே நம்மளுக்கு வாட்டர்ங்கிற ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. நம்ம எடுத்துக்கிற ஹைட்ரஜன் அண்ட் ஆக்சிஜன்ல எல்லா கேஸ் மாலிகுல்ஸுமே கொலைட் ஆகும். ஆனா எது வந்து ரொம்ப கொலைட் ஆகி ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகுதோ அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் நடக்கிறதுக்கு இட் அப்சர்வ்ஸ் எனர்ஜி ஃப்ரம் த சரௌண்டிங்ஸ். அந்த எனர்ஜிக்கு பேர் தான் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்றது. நீங்க த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி படிச்சிருப்பீங்கல்ல, அதே மாதிரி தான் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜி. ஸோ த எனர்ஜி ஆர் த ஸ்பீஷியஸ் விச் டேக்ஸ் பார்ட் இன் ஏ கெமிக்கல் ரியாக்ஷன் வித் மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒரு க்ளோஸ்டு கண்டெய்னர் இருக்கு, அதுல நைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த மாதிரி மாலிகுல்ஸும் வச்சிருக்கோம், கேஸ் மாலிகுல்ஸும் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஸோ நைட்ரஜன் அண்ட் கேஸ் ஆக்சிஜன் இது ரெண்டுமே கேஸ் மாலிகுல்ஸா இருக்கிறதுனால இட் கண்டெய்ன்ஸ் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எம்டி ஸ்பேசஸ் அண்ட் இன் அடிஷன் டு தட் இட் ப்ரொடியூசஸ் கொலிஷன். கொலிஷன் வந்து நடந்து அதுல ப்ரெஷர் வந்து அதிகமா எவால்வ் ஆகும், எக்ஸர்ட் ஆகும். ஸோ அந்த கொலிஷன் நடக்கிறதுக்காக இட் கண்டெய்ன்ஸ் அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி. அதுக்குன்னு ஒரு எனர்ஜி வந்து இருக்கும்ல கண்ணு, அந்த எனர்ஜிக்கு பேரு தான் த்ரெஷ்ஹோல்ட் எனர்ஜின்னு சொல்றது. ஸோ த கொலிஷன்ஸ் விச் டேக்ஸ் பார்ட் இன் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் அதுக்கு பேர் தான் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ எந்த அளவுக்கு கொலிஷன்ஸ் அதிகமா நடக்குதோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதனாலதான் கேஸ் மாலிகுல்ஸை பொறுத்த வரைக்கும் லைட்டர் கேஸ் மாலிகுல்ஸா இருந்துச்சுன்னா ப்ராடக்ட் வந்து ஒரு 90% 99% கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆக்சிஜன் அந்த மாதிரி சின்ன சின்ன கேஸ் மாலிகுல்ஸ். இதுவே நைட்ரஜன் அப்புறம் கார்பன் டை ஆக்சைடு இல்ல சல்ஃபர் டை ஆக்சைடு இந்த மாதிரி ஹெவியர் கேஸ் மாலிகுல், அதாவது மாலிகுலர் மாஸ் அதிகமா இருக்குல்ல கண்ணு, அந்த மாதிரி ஹெவியர் கேஸ் மாலிகுல்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட ப்ராடக்ட் வந்து கம்மியா தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50% 60% தான் ஈல்டு கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ப எந்த அளவுக்கு கொலிஷன்ஸ் நடக்குதோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவான ப்ராடக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அதுதான் கொலிஷன் தியரியில சொல்லியிருப்பாங்க. இதுல வந்து என்ன பார்த்தோம், அரிஹீனியஸ் ஃபேக்டர் பார்த்தோம்ல, அதுக்கு பதிலா here we are using collision factor which is denoted by Z. அதேதான் EA divided by RT. ஸோ இது ரேட் கான்ஸ்டன்ட், ஆக்டிவேஷன் எனர்ஜி, யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், டெம்பரேச்சர் இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நம்ம இந்த இடத்துல ஃப்ரீக்வன்சி ஃபேக்டர்னு யூஸ் பண்றதுக்கு பதிலாக இசட்ங்கிறது வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இசட் இஸ் நத்திங் பட் கொலிஷன் ஃபேக்டர். அது எந்த அளவுக்கு ஒன்னோட ஒண்ணு டச் ஆகுது, கொலைட் ஆகுது அப்படிங்கறத பத்தி சொல்றது, அதுதான் இசட் வேல்யூ. ஓகே, ஸோ இது வந்து ஜஸ்ட் தியரி தான், இதுல வந்து உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் கிடையாது. எனி டவுட்ஸ் மேம்? அரேனியஸ் கொலிஷன் டி ரெண்டுமே சேம் தானே, ஜஸ்ட் ஃபேக்டர் மாறுது. என்ன சொன்னீங்க கண்ணு? மேம் அர்லீனியஸும் இதுக்கும் ரெண்டுமே சேம் தானே, ஜஸ்ட் அது கான்ஸ்டன்ட் சிம்பிள் மாறுது தானே. சிம்பிளும் மாறும், உள்ளார இருக்கிற தியரியும் கன்வெர்ட் ஆகும். உங்களுக்கு அதை வச்சு சொல்லும் போது டெம்பரேச்சர்ல அரிஹீனியஸ் ஃபேக்டர் ரெண்டுமே மோராலஸ் ஒண்ணுதான். அதுல இருக்கிற அந்த நீ சொன்ன மாதிரி கான்ஸ்டன்ட் மட்டும் வேரி ஆகுது, அவ்வளவுதான். ஸோ இதுல அரிஹீனியஸ் கான்செப்ட்ல உங்களுக்கு அந்த டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரிஸ் ரைஸ் ஆகும்போது ரேட் கான்ஸ்டன்ட் வந்து டபுள் ஆகும்னு சொன்னேன்லம்மா. அது சொல்லிட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஃபைனலா அந்த ஃபார்முலா எழுதணும்ல, log of k2 by k1 which is equal to that is that value 2.303. See, EA divided by 2.303 r T2 minus T1 divided by T1 T2. அரிஹீனியஸ்ல லாஸ்ட் ஒரு ஃபார்முலா டிரைவ் பண்ணி காமிச்சல, அதுல உங்களுக்கு log of k2 by k1 சொல்லும் போது அது ப்ராப்ளம்ல கேட்டிருந்தாங்க அப்படின்னா ரேட் கான்ஸ்டன்ட் பிகம் த்ரைஸ் குவாட்ரபிள்ஸ் டபுள் அப்படி சொன்னாங்கன்னு சொன்னேன்ல, அது குவாட்ரபிள்ஸ் வரைக்கும் தான் பாசிபிலிட்டி, அந்த 4க்கு மேல போகாது. ப்ராப்ளம்ல k2 by k1 ஒரு ரேஷியோ கொடுக்கும்போது அவங்க 2 3 4 இந்த 3 நம்பர்ஸ் தான் கொடுத்திருப்பாங்க. இந்த சைடு 4க்கு மேல அது வராது. ஓகே, 5 6 7 எல்லாம் வராது.
நீங்க ஏதாவது இப்ப ஆக்டிவேஷன் எனர்ஜி டெம்பரேச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ரேட் கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க போடும்போது ஆன்சர் 5 கிட்ட 6 கிட்ட வந்துச்சு அப்படின்னா நீ உள்ளார ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்க, நீ தப்பா போட்டிருக்கன்னு அர்த்தம். 2, 3, 4 இது மூணுல ஏதாவது ஒரு ஆன்சர் வந்துச்சுன்னா தான் நீங்க போட்டுக்கிறது கரெக்ட்னு அர்த்தம். ஏன்னா இந்த மாதிரி இது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் உள்ளார அதிகமா போடுற மாதிரி இருக்கும், ஸ்டெப்ஸ் ஜாஸ்தியா வரும். நீ ஒரு ஸ்டெப்ல இருந்து இன்னொரு ஸ்டெப் பண்ணும்போது சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணக்கூடாது. சோ அது வந்து நீ பார்க்கும்போதே உனக்கு தெரிஞ்சிடணும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா அப்படிங்கிறது. ஃபாஸ்டாவும் போடணும், தப்பாவும் போடக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. So, இந்த லெசன் இதுல இருக்கிற ப்ராப்ளம்ஸ் டிஸ்கஸ் பண்ணணும். இது வரைக்கும் யாருக்காவது டவுட்ஸ் உண்டா ஏதாவது டாபிக்ஸ்ல அந்த மாதிரி நோ ஏதாவதுன்னா மேம். இப்பயே கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷம். ஷேர் ஸ்கிரீன் பண்ணிருக்கேன். இதுல இருக்கிற ஒவ்வொரு மாடல்ல ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ரைட். இப்போ ஒவ்வொரு மாடல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல ஒரு 10-15 சம் உண்டு. அதோட இது மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ மாடல் ப்ராப்ளம்ஸ் மட்டும் ஒரு 5 ப்ராப்ளம் கிட்ட இருக்கு, அது நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது மாடல்ல தான் மற்ற எல்லா ப்ராப்ளம்ஸுமே வரும். ஸோ அது நான் உங்களுக்கு ஒர்க் ஷீட் மாதிரி எழுதி சருக்கு அனுப்பிச்சு விடுறேன். அதை வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்ல போட சொல்றேன். நீங்க எப்பெல்லாம் டைம் இருக்கோ அப்பெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது கிளாரிபிகேஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க எனக்கு காலோ இல்ல மெசேஜோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் மெசேஜ் பண்ணும்போது மட்டும் நீங்க யாருன்னு போட்டு அனுப்புங்க. So first question. In an experiment involving reaction C4H9Cl plus water gives C4H9OH plus HCl. Concentration of butyl chloride at 50th and 100th second are observed to be 0.0905 and 0.0820. Calculate the average rate. ஸோ இது வந்து கால்குலேட் பண்ணணும். ஆவரேஜ் ரேட் வந்து கால்குலேட் பண்ணணும். which equal to minus of concentration reactant or a difference divided by time difference. That is initial concentration minus final concentration divided by T2 minus T1 போடுவோம்ல அதுதான். சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. minus of R2 minus R1 divided by T2 minus T1. That's it. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ஈஸியான டாபிக் தான், ஈஸியான ப்ராப்ளம் தான். Okay. So average rate, right? Which is equal to minus the concentration of R divided by dt. So minus of R2 minus R1 divided by T2 minus T1. So minus of final concentration is 0.0820 minus initial concentration is 0.0905 divided by T2 on the 100, இது வந்து 50. So ரெண்டு டைம் மைனஸ் பண்ணுவோம்.
ஸோ இது வந்து 0.0085 டிவைடட் பை 50 வருது. 1 2 3 4 8 by 2 4 டிவைட் பை 15 வச்சுக்கிறேன். ஏன்னா இது 0 பாயிண்ட்ல இருந்துச்சு அப்படின்னா டிவைட் பண்ண கஷ்டம். வந்து 17 கீழே ஒரு 10 இருக்கா, அது மேல கொண்டுட்டு போயிருவோம். ஸோ 17 into 10 power minus 5 or 1.7 into 10 power minus 4 mole liter inverse. இதுதான் கன ஆன்சர். ஸோ இது R2 வந்து 0.0820, R1 வந்து 0.0905, T2 வந்து 100, T1 வந்து 50, that is 100 minus 50. ரெண்டு டைம் மைனஸ் பண்ணி வர வேல்யூ தான் இது. ஸோ இது டிவைடட் பை இது டெசிமல்ஸ்ல வந்து போடும்போது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. ஸோ 0.0085 85 into 10 power minus 4 வச்சுக்கிட்டேன். கீழே இருக்கல கண்ணு அந்த 50ல இருக்கிற 0 அதை 10 power minus 1 மாத்திட்டேன். இதுதான். ஸோ அப்ப 17 into 10 power minus 5 வந்துச்சு. 1.7 into 10 power minus 4 mole liter inverse. இது வந்து ரேட்டோட யூனிட். இதுதான் ஆவரேஜ் ரேட். ஸோ இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் கேட்டாலும் இதே இதுதான். ஆவரேஜ் ரேட் இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் வந்து உங்களுக்கு பேர் மட்டும்தான் டிஃப்ரெண்ட். மற்றபடி போடுறது R2 மைனஸ் R1, P1 மைனஸ் P2 இது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். போட்டாச்சா எல்லாரும்? போட்டிருப்பீங்க. Second, the rate of the first order reaction is 1.15 into 10 power minus 3. How many minutes are required for reducing 5 grams to the reactant to 3 grams? Constant K கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. 5 கிராம்ஸ்ல இருந்து 3 கிராம்ஸுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. அப்ப 5 கிராம்ங்கிறது இனிஷியல் கண்ணு, 3 கிராம்ஸ் அப்படிங்கிறது ஃபைனல். நம்ம இன்டெகிரேட்டட் ரேட் ஈக்குவேஷன்ல ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுக்கு ஒரு கே ஃபார்முலா பார்த்தோம்ல, 2.303 by t log of r0 by r, அதே ஃபார்முலா தான். சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். ஃபாஸ்டா இருக்கணும். இது 1.15லாம் நீங்க ஃபுல்லா எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் 1.1 எடுத்துக்கோங்க போதும். 1.1 into 10 power minus 3 வச்சு போடுங்க. ஸோ டைம் கால்குலேட் பண்ணணும். ஸோ உங்களுக்கு டைம் வந்து மினிட்ஸ்ல கொடுக்கணும். ரேட் கான்ஸ்டன்ட் வந்து செகண்ட்ஸ்ல இருக்கு, ஆனா ஆன்சர் மினிட்ஸ்ல வரணும். போடுறீங்களா? Yes, ma'am. log 5 log 3 வேல்யூஸ் தான் நான் நேத்து சொல்லியிருப்பேன், ஞாபகம் வச்சுக்கோங்க. மேம் 10 பார் பிளஸ் 3 வராதா மேம்? மேல போகும்போது இங்க யாரு, சாரி, இங்க 10 power plus 3 தான், இங்க தெரியாது என்னமோ போட்டேன். போட்டாச்சா? Yes, ma'am. ஆன்சர் Ma'am, 50 seconds, 506 seconds.
ம் டிவைடட் பை 60 பண்ணி மினிட்ஸ்ல சொல்லுங்க ஆன்சர். Ma'am, approximately 0.9 minutes. யா 500 செகண்ட்ஸ் தானே கண்ணு சொன்னேன். Ma'am, divided by 60, ma'am. 0.05. Ma'am, ஓகே 0.9. ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆச்சுன்னா 50/6 இல்ல. Yes, ma'am. Sorry, ma'am. 9 minutes, ma'am. 50/6 அப்ராக்சிமேட்லி 9 மினிட்ஸ். எனக்கு வந்து நான் இது எல்லாமே இப்படியே தான் போட்டுக்கிட்டேன். 1.1 வந்து 1ன்னு வச்சுட்டேன். அதனால இதை எடுத்துட்டேன். 10^3ன்னு வந்துச்சு. இது log 5 log 3 எல்லாம் மைனஸ் பண்ணது கரெக்டா பண்ணேன். 2.3 into 0.2219 வந்து 0.51037 into 10^3 that is 510 seconds வந்துச்சு. அது டிவைடட் பை 60 பண்ணும்போது 8.5 சம்திங் அப்படி வந்துச்சு. So third one, T half of the radioactive element is 100 seconds. Calculate the time taken to reduce the number of atoms of this element by 90% of the initial rate. So T half வந்து கொடுத்துட்டாங்க 100 seconds. அப்ப 90% வந்து அது குறையும் போது அதுக்குரிய டைம் தேவைப்படுது of this element by 90% of this initial rate. So இப்போ T 90% நம்ம எழுதணும் அப்படின்னா 2.303 by K log of R0 by R. இதுதானே கண்ணு T-யோட ஃபார்முலா. அப்ப நம்மளுக்கு K தேவைப்படுது. K-க்கு பதிலாக தான் T half கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் T half equal to 0.693 divided by K, right? இப்போ K இங்கிட்டு வச்சுக்கலாம். அப்ப K equal to 0.693 divided by T half. அப்ப 0.693 divided by 100. இதை வந்து 0.693 into 10^-2 ஆக்கிடுவோம். இதுதானே K வேல்யூ. அதாவது அவங்க ஹாஃப் லைஃப் கொடுத்துருக்காங்கல்ல கண்ணு, அந்த ஹாஃப் லைஃபை வந்து ஒரு க்ளூவா எடுத்துக்கிட்டு அதுல இருந்து K கால்குலேட் பண்ணணும். அப்ப 0.693 டிவைடட் பை 100 செகண்ட்ஸ். ஸோ பண்ணும்போது 0.693 into 10^-2 வந்திருக்கு. இது வந்து ரேட் கான்ஸ்டன்டோட வேல்யூ. இதை எடுத்துட்டு போய் இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்ப T equal to 2.303 divided by 0.693 into 10^-2 log of R நாட்ங்கிறது 100. அப்ப Rங்கிறது வந்து 10%. 90% தானே சொல்லியிருந்தாங்க. ஆமா 90% கம்ப்ளீஷன்ல கண்ணு. ஸோ 90% கம்ப்ளீஷன்னா ஓவராலா 100% இருக்கும். அது டிவைடட் பை 10 பேலன்ஸா இருக்கிறது. ஸோ இது ரெண்டு கேன்சல் ஆகி log 10 வந்துடும். log 10 1 வந்துடும். அதை விட்டுருங்க, அது வேணாம். ஸோ இதை மட்டும் போடுங்க. this become log 10, right? log 10ங்கிறது 1. ஸோ அது நம்மளுக்கு தேவையில்லை. இது மட்டும் கால்குலேட் பண்ணணும். அப்போ 2.303 divided by 0.693 into 10^-3 வச்சுக்கலாம். ஓகேவா? ஏன்னா 6.93 இருக்கும். இதுனா கேன்சல் பண்ண ஈஸியா இருக்கும். Ma'am, into 10^-3 என்னமா? 165 seconds. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணியா? Yes, ma'am. And multiplying. Approximately. இது அப்ராக்சிமேட்லி போட்டா கூட 2/7 தானே கண்ணு வரும். 2/7 வச்சிருந்தாலே 0.33 தானே வரும். ஆமால. 0.333 into 10^-3 வருது. ஸோ அப்ராக்சிமேட்லி 330 செகண்ட்ஸ் வருது. ஏன்னா இதையும் கேன்சல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 3 வரும். ஸோ 1/3 போட்டேன் அப்படின்னா 0.3333 போயிட்டே இருக்கு. ஸோ அது இன்டூ 10^+3. ஏன்னா டினாமினேட்டர்ல -3 மேல போகும்போது +3. ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 330
33 seconds வருது. இதுதான் ஆப்டான ஆன்சர். எனி டவுட்ஸ்? No, ma'am. No. Okay. So time is over. மற்ற ப்ராப்ளம்ஸ் அண்ட் இந்த நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்ல இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நான் சொல்லி அனுப்ப சொல்றேன். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்க ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம். ஸோ ஜஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பண்ணி வைங்க. இல்ல அப்படின்னா எனக்கு அப்படியே அமுச்சு விட்டுட்டு கேளுங்க, டவுட் கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் போட்டு அமுச்சு விடுறேன். ஸோ டவுட்ஸ் மட்டும் நீங்க எந்த நேரத்துல வேணாலும் கேட்கலாம். நோ ப்ராப்ளம் ஃபார் தட். அதே மாதிரி ஃபோன் பண்ணி நான் எடுக்கல அப்படின்னா நீங்க ஒரு மெசேஜ் போட்டு வைங்க, நான் பார்த்துட்டு அடிக்கிறேன். இல்ல டைரக்டா நீங்க மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலும் பிரச்சனை இல்லை. பார்த்துக்கோங்க. சர்டன் நம்பர் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ. மேம் Thank you, அடுத்த ma'am. கிளாஸ் என்ன மேம் பார்ப்போம்? என்னம்மா? நெக்ஸ்ட் கிளாஸ் என்ன மேம் பார்ப்போம்? நெக்ஸ்ட் கிளாஸ் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணணும்டா. ஓகே மேம். Thank you, ma'am. ஓகே சார். ஓகே சார். Yes, ma'am. Hey, guys, welcome, welcome, welcome. வாருங்கள் அனைவரும். குரூப்ல ஒரு மெசேஜ் போட்டு வாங்கடா. இவ்வளவு லேட்டா வரீங்க எல்லாரும். தேங்க்யூ சார். தேங்க்யூப்பா. துர்காதேவி உங்க குரூப்ல ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க பாப்போம். நிதின் வெல்கம். நிக்ஷிதா பரவாயில்ல. டைமிங் வேற லெவல் டைமிங். ஜீவஸ்ரீ நீங்க போட்டு விடுங்க குரூப்ல. பாய்ஸ் குரூப்ல ஒருத்தனையும் காணும். ஓகே, ஒரே ஒரு செகண்ட் இந்த மீட்டிங்